வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. என்னப்பா இப்போ தலைப்புக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிற அவ்வளோதானே? ஆமாம் சொல்லுவேன், அதனுடைய கடமை. உங்களோட அக்கௌண்ட் மட்டும் இல்லாமல் 10 ஃபேக் ஐடியை ஓப்பன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறேன். இப்போ பாரி அவர்கிட்ட தலைப்புக்குள்ள போயிடலாம். வணக்கம் பாரி. வணக்கம். நிறைய விஷயம். 10 ஃபேக் ஐடிங்க. 10 ஃபேக் ஐடி 10 ஃபேக் ஐடி வச்சு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த அடுத்த முறை ஆட்சியை பிடிச்சலாம். இது ஒன்றும் பாவம் இல்லையே, சப்ஸ்கிரைப் தானே. ஆமாங்க, சப்ஸ்கிரைப் தானே பண்ண சொன்னேன். 10 ஃபேக் ஐடி வச்சு அடுத்தவங்க வீட்டு மனைவிகளை எல்லாம் தப்பா பேச சொல்றோம். அப்படி பேசினா அது ஒரு கேவலம், அது ஒரு அசிங்கம், அது ஒரு இழிவு அப்படிங்கிறத நம்ம முன்னாடி சொல்லிட்டு, அந்த பிரீடுனாலே டிராவிடியன் கைஸ் தான் அதை பண்ணுவாங்கன்னு இருந்தது. இன்னைக்கு ரெண்டுக்குமே வித்தியாசம் இல்லாம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மக்கள் கண்ணுல மண்ணு அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சரி, வாழட்டும். அது ஆனா பட் நம்ம யாருக்குமே பாரபட்சம் இல்லாம உண்மைக்கும் நேர்மைக்கும் நம்ம நிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய இது. நமக்கு இதுக்கு சப்போர்ட் வருது, ஹேட் வருது, இதெல்லாம் ரெண்டாவது. நம்ம உண்மையை மட்டும் சொல்லிட்டோங்கிற ஒரு மன திருப்தியோட நம்ம வாழ்ந்துட்டு போலாம்ங்கிறதோட நம்ம சொல்றோம். சரி, இப்ப எல்லாருக்கும் போன இதுல கேட்டு வச்சிருந்தாங்க, அந்த போன வீடியோ, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ, அது ப்ரீவியஸாக போட்ட வீடியோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்ன ஆகும், சில வன்ம குடோன்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருக்கோ அவருக்காக அவருடைய குடும்பத்திற்கு நிதி திரட்டுறதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருந்தோம். அதாவது அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பேம்ப்ளெட் கொடுத்தோம்ல. அந்த பேம்ப்ளெட்ல சில ஃபோன் நம்பர்ஸ் இருந்துச்சு. சரி, அந்த ஃபோன் நம்பர்ஸை இப்போ உங்களுடைய ஃபோன் நம்பரை நான் யூடியூப்ல போடுறேன் அப்படின்னா அது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ல ஸ்ட்ரைக் ஆகும். யார் கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க பண்ணுவீங்க, என்னோட பர்சனல் ஐடென்டிட்டியை இவங்க போட்டாங்க அப்படின்ட்டு. இது அருக்கோ அவங்களுடைய ஃபோன் நம்பரு, அவங்களுடைய மகனுடைய ஃபோன் நம்பரு, அப்புறம் கான்டாக்டில் அதிகமானவங்க ஃபோன் நம்பர், இது 3 இருக்குது. இவங்க தான் இந்த நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை நம்ம போட்டிருந்தோம். இதை எவனோ ஒருத்தன் தன்னுடைய ஃபோன் நம்பருங்கிற மாதிரி ஒரு ஃபேக் ஐடி டீமு, ஒரு 10 ஃபேக் ஐடி, அது என்ன பண்ணியிருக்கு, ஹராஸ்மெண்ட் அண்ட் புல்லிங்கிற பேரில் ரிப்போர்ட் அடிச்சிருக்கு. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் என்ன, பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபோன் நம்பர் ஷேர் ஆயிருக்குன்னு அவங்க பார்த்தோன்னே அதை ரிப்போர்ட் அடித்து தூக்கியிருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க, இதை யார் ரிப்போர்ட் அடிச்சிருப்பாங்கங்கிறது உங்கள் யூகத்துக்கே நான் விட்டுறேன். ஆனால் ஒரு தமிழ் தேசியத்திற்காக உழைத்த ஒரு தலைவருடைய குடும்பத்திற்கு நிதி திரட்டுறதுக்காக போடப்பட்ட ஒரு போஸ்டரில் எப்படியாவது ரிப்போர்ட் அடித்து தூக்கணும்ன்ட்டு ஒரு வேலையை ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான நபர்கள் அப்படிங்கிறத மட்டும் மக்கள், ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. யார் பண்ணியிருப்பாங்கிறத நான் சொல்ல விரும்பல. ஓகே, ஸோ ஒரு வீடியோ அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்வியில் கேட்டிருந்தீங்க. அதற்கு ஒரு விடை அவங்க தந்திருக்காங்கன்ற மாதிரி ஒரு காணொலியை பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு. அதை பற்றி கொஞ்சம் இல்லை, அது என்னன்னா, இவங்க கிட்ட நாங்கள் ஃபோன் அடித்து பேசிட்டோங்க. ஏன்னா அறிவுங்கிறது ஒன்று இருக்குது, அறிவை பயன்படுத்தி யோசிக்கணும். ஃபோன் அடித்து பேசினாங்களாம், ஹலோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க, எல்ஜிபிடிக்கு அமைப்புங்களா? ஆமாங்க, எல்ஜிபிடிக்கு அமைப்புங்க. நீங்கள் எல்ஜிபிடிக்கு ஆதரிக்கிறீங்களா? ஐயோ, அதெல்லாம் நாங்கள் அந்த பாவத்தில் நாங்கள் செய்ய மாட்டோங்க, நாங்கள் அதெல்லாம் ஆதரிக்கலைங்க. அப்படிங்களா, ஓகேங்க அப்படின்னு வச்சுருவாங்களாம். எவ்வளோ ஒரு உயரிய சிந்தனை. அமைப்பு கூட பேரே எல்ஜிபிடிக்கு ட்ரஸ்ட்ன்னு இருக்கு. எல்ஜிபிடிக்கு ட்ரஸ்ட்னு பேர் வச்சுக்கிட்டு எல்ஜிபிடிக்கு ஆதரிக்க மாட்டாங்கிற ஒரு சந்தேகத்தில் ஒரு ஃபோன் பண்ணிலாம் கேட்குறாருன்னா இது என்ன புரியல. உண்மையா இந்த அளவுக்கு முட்டு கொடுத்து யாரை காப்பாற்ற போறீங்க? தமிழ் தேசியத்தையா? சரி, இதெல்லாம் நம்ம போட்டு ரொம்பலாம் குழப்பிக்க வேணாம். அதிகாரப்பூர்வமாகவே நாம் தமிழர் கட்சி நமக்கு கருத்து சொல்லிட்டாங்க. அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேட்பாளரே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நான் சொல்றதை விட அவங்களே சொன்னா கரெக்டா இருக்கும்ல. கரெக்ட். ஸோ பிரகாஷ் கமான் அப்படின்னு போட்டுருவோம். இறைவி அறக்கட்டளை பார்த்தீங்கன்னா அது எல்ஜிபிடிக்யூ ப்ளஸ் மக்களுக்காக அது செயல்பட்டு வருது. அவங்களுடைய மக்களுடைய வாழ்வாதார முன்னேற்றம், அவர்களை பற்றின புரிதலை கொண்டு போய் மக்கள் இடத்துல செலுத்துறதுக்காகவும் செயல்படுத்தி கொண்டு இருக்குது. ஏன்னா நிறைய எல்ஜிபிடிக்யூ மக்கள்லாம் யார் அவங்கள தவறாக பார்க்குற அந்த இப்போ தவறாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது தவறில்லை. அவங்களுடைய மக்களுக்கும் அந்த எல்ஜிபிடிக்யூ மக்களுக்கும் இடையில ஒரு தப்பான புரிதலை உடைக்கிறதுக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கு. அடுத்து வேட்பாளர் மட்டும் கிடையாது, அந்த கட்சியுடைய ஒரு அவங்களோட மணி டிராப்பிங்னு ஒன்று இருக்கு. மணி டிராப்பிங் உங்களுக்கு தெரியும்ல. யாருக்கா ஃபோன் பண்ணி உங்களுக்கு நிதி வேணுமா, உங்களுக்கு இங்கே ரொம்ப தமிழ் தேசியத்திற்காக அரும்பாடு படுறீங்க, உங்களுக்கு ஏதாவது நிதி வேணுங்களா, திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்க, என்னுடைய பங்கு எப்படியாவது என் பங்கு உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னோட சப்போர்ட் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுறேன். இல்லைங்க, பரவாயில்லைங்க, நாங்கள் பார்த்தோம். இல்லைங்க, நீங்கள் என்னோட சப்போர்ட் உங்களுக்கு நான் கொடுத்தே ஆகணுங்க. சரிங்க, ஓகே, ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. சரிங்க, ஓகேனா இந்தாங்க 10,000 ரூபா. சரிங்க, ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்களா 10,000 ரூபாய் என்கிட்ட 10,000 ரூபாய் வாங்கியிருக்கான். இது பேர் தான் மணி ட்ராப். அப்படி மணி ட்ராப் விங்குன்னு சொல்லி ஒரு விங்கு வச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியில். இன்னைக்கு அந்த மணி ட்ராப் விங்கை பொறுப்புலாம் கொடுத்துருக்காங்க. அந்த மணி ட்ராப் விங்க்கு இன்னைக்கு ஐடி விங்கில் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஐடி விங்கில் அவர் பொறுப்பில் இருக்காரு. அப்புறம் இந்த போலீஸாலாம் வேஷம் போடுவார் அவர் நல்லா.
அப்படியா? ஆமா ஆமா, அவர் போலீஸா பேசப்பட்டுட்டு இந்த வாக்கு கேட்கறதெல்லாம் இப்போ ஒரு விளம்பரம்லாம் பண்றாங்களே, அந்த மாதிரி விளம்பரத்தெல்லாம் போலீஸ் எல்லாம் மேக்கப் பண்ணிட்டுலாம் வராரு. ஓ, ஸோ அவர் வந்து ஒரு ஐடி விங்ல அப்படி தூக்கி நிப்பாட்டுறாரு. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு நம்ம தம்பிமார்கள் யாரோ ஒருத்தங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க, இப்படியே மேடைக்கு மேடம் மாற்றி பேசுறீங்களேப்பா, தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, கடைசியில் வந்து எல்ஜிபிடிக்கு ஆர்கனைசேஷனில் இருக்க ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து வேட்பாளர்னு சொல்லி எங்கள் முன்னாடி நிற்க வைக்கிறீங்களே, இதுதான் உங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தமிழ் வாழ்வியலையும் காப்பாற்றும் லட்சணமா அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட நம்ம கேள்வி கேட்டதுக்கு அவர் ஒரு பதில் கொடுத்துருக்காரு. அந்த பதிலும் அவருடைய அந்த உயரிய தமிழ் தேசிய கருத்தியலையும் நான் விளக்கி சொல்றதுங்கிறத விட அவரே அந்த விளக்கத்தை கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம பேசலாம் தமிழ் தேசியம் கிடையாது, தமிழ் மக்களை காக்கணும், தமிழ்நாட்டை காக்கணும், தமிழர் வளங்களை காக்கணும், தமிழர் கலாச்சார பண்பாடு வாழ்வியலை காக்கணும், அதெல்லாம் தமிழ் தேசியம் கிடையாதுங்க. தமிழர்களுக்குன்னு நாடு அடைவது மட்டும்தாங்க தமிழ் தேசியம். சரி, தமிழர்களுக்கு நாடு அடைஞ்சு என்னப்பா பண்ணுவ? வாழணும். அப்புறம் அப்படியே வந்து இந்த பப்பு கிளப்பு அப்படின்னு சொல்லிட்டு போய் டான்ஸ் ஆடுவியா? பப்பு கிளப்பை வந்து தமிழ்ல பேர் வச்சுட்டா போதும், அவ்வளவுதான் மாத்திட்டாங்க. வந்து கள்ள தொடர்பு மையம், கள்ள தொடர்பு மையம், கடந்த ஒரு மையம் வைக்கணும்னு பார்த்தா உறவு கடந்த மையம், உறவு கடந்த மையம், இந்த மாதிரி ஏதாவது பேர் வச்சுக்கிட்டு தமிழ்ல பேர் வச்சுட்டா ஓகே, அது ஒரு தமிழர்களுக்கு ஒரு நாடு இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணா அது கரெக்டா இருக்குமா? அதுக்கு பேர் தமிழ்நாடு கிடையாதுடா, தாய்லாந்து. தாய்நாடு. இவங்கள மாதிரிக்கு நான் நபர்கள் எல்லாம் வந்து ஐடி விங்ல வச்சுக்கிட்டு உங்க ஐடி விங் பறவை பறந்துரும், நல்லா பறக்கும். இப்போ தாய்லாண்டா மாத்துறதுக்கு பத்தி பேசிட்டு இருக்கான். சரி ஓகே, அதாவது தனிநாடு அடையணுமா? தனிநாடு எப்படிங்க அடைவீங்க? எலெக்ஷன் நின்று, இந்திய அரசுடைய எலெக்ஷன்ல நின்று என்னுடைய அது ஜெயிச்சிட்டாங்க, அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, பட் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவீங்க? இந்த பதவி பிரமாணம் எடுத்துக்கும் போது ஒரு இதை கொடுப்பாங்களே, சாசனம், அதுல வந்து சத்தியம்லாம் பண்ணுவீங்களே, அதெல்லாம் பொய் சத்தியமா? அதனாலதான் அப்ப ஜெயிக்க மாட்டாங்களா? இல்ல, எனக்கு தெரியல. அது அப்படி ஜெயிச்சா இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் செய்யணும்ல. அப்படின்னா தனிநாடு அடையணுங்க. தனிநாடு அடையிறது மட்டும்தாங்க தமிழ் தேசியம், மித்தெல்லாம் தமிழ் தேசியமே கிடையாதுங்க. தனிநாடு அடையிறது மட்டும்தான் தமிழ் தேசியம். எப்படி நீங்க தனிநாடு அடைவீங்க? இந்திய நாட்டில் வந்து நாங்கள் தேர்தலில் இருந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கெல்லாம் உள்ளடக்கி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உண்மையாக இருப்போம்னு சொல்லிட்டு அப்படி வந்துலாம் வந்து ப்ராமிஸ்லாம் பண்ணிட்டு தனிநாடு அடைவாங்களாம். இது ஒரே கருணாநிதி தனமா இருக்கு. இது என்ன கருத்து? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? சரி, அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. அவர் கொடுக்குற விளக்கத்தையும் நீங்க போய் பாருங்களேன். பிரகாஷ், கமான். பாருப்பா, நான் மறுபடியும் சொல்றேன், உன் தலைவன் பாரிசாலனோ நீ பேசுறதோ தமிழ் தேசியம் இல்லை. தமிழ் தேசியம்னா இனத்துக்குன்னு நாடு அடையிறது தான் தமிழ் தேசியம், புரியுதா? தேசிய இன அரசியல்னாலே அதுதான் சாமி. தெலுங்கு தேசியம்னா தெலுங்கர்கள்லாம் தங்களுக்குன்னு ஒரு நாடு வேணுங்கிறக்கா அரசியல் செஞ்சாங்கன்னா அது தெலுங்கு தேசியம். தங்களுக்குன்னு ஒரு நாடு வேணும்னு கன்னடர்கள் அரசியல் செஞ்சாங்கன்னா அது கன்னட தேசியம். தமிழர்கள் தங்களுக்குன்னு ஒரு நாடு வேணும்னு அரசியல் செஞ்சாங்கன்னா அது தமிழ் தேசியம். சிம்பிள். நாடு அடையிற கோட்பாடு தான் தமிழ் தேசியம். அதை முதல்ல புரிஞ்சுக்க. பண்பாடு கலாச்சாரம் அதெல்லாம் இல்லை சாமி. உன்னால சொல்ல முடிஞ்சா? சரி, சங்க காலத்துல வாழ்ற மாதிரி இப்ப என்ன நம்மளால் வாழணும்னு நீ எதிர்பார்க்கறேன்னு கேட்டா உன்னால சொல்ல முடிஞ்சா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுன்னு கேட்டா ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேல உன்னால சொல்ல முடியல. நீ சுத்தி எங்க வந்து நிக்கிற? எல்ஜிபிடிக்கு விஷயத்துக்கு வந்து நிப்ப கடைசியில. நான் அதுக்கும் உன்ட்ட தெளிவா சொல்லிட்டேன். இன விடுதலை அரசியல் வேற, ஒரு இந்த பாலியல் நாட்டங்கிற அரசியல் வேற. அவன் கேவா இருக்கலாம், லெஸ்பியனா இருக்கலாம். நான் நாடு அடையிறதுக்கு நிற்கும் போது அவன் போஸ்டர் ஒட்டுறான்னு வை, எனக்கு என்ன சந்தோஷம் தான். ஒரு கே பர்சன் எனக்கு போஸ்டர் ஒட்டலாம், நாம் தமிழர் கட்சிக்கு போஸ்டர் ஒட்டலாம். அவன் நீ கேவா இருக்க, நீ ஏன் எனக்கு போஸ்டர் ஒட்டுறான்னு கேட்க போறதில்லை, புரிஞ்சுதா? ஆமா தம்பி, கலாச்சார பண்பாடுலாம் பேசுறோம் தம்பி, ஆனா அது தமிழ் தேசியம் இல்லப்பா. அது பேசுறது எதுக்கு? இனப்பற்று உருவாக்குறக்கா பேசுறது. நம்ம இனம் இப்படிப்பட்ட இனம், நம்ம இப்ப அடிமையா இருக்கோங்கிற புரிய வைக்கிறக்கா அதெல்லாம் சொல்றோம். கலாச்சாரத்தை மீட்டெடுத்தா தமிழ் தேசியம்னு நினைச்சீங்கன்னா கஷ்டம் தம்பி. முதல்ல கோட்பாட்டில் தெளிவாயிட்டு வா, அப்புறம் நம்ம பேசுவோம். அந்த ஐடியாலஜி எப்படி நாடு அடையிறதுன்னு நம்ம பேசுவோம், அதுல பேசலாம். எது தமிழ் தேசியம்னே உனக்கு தெரியாம நீ முதல்ல இதுதான் தமிழ் தேசியம் நீ முதல்ல செட் ஆயிக்க, இல்லைன்னா நீ தமிழ் தேசியவாதின்னு சொல்லிக்காத. சிம்பிள். ஸோ இவங்க கொடுக்குற விளக்கத்தின் அடிப்படையில் ஒரு கே பர்சன் போஸ்டர் ஒட்டுனா, எனக்காக அவன் போஸ்டர் ஒட்டுறான் அப்படின்னா அவனை நான் வரவேற்பேன். அவன் போஸ்டர் மட்டும் ஒட்ட மாட்டான். ஒரு கே பர்சன் உங்க கூட வந்து போஸ்டர் மட்டும் ஒட்ட மாட்டான். ஸோ அதை மாதிரி அவன் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தயவு செஞ்சு ஒரு கே பர்சன் போஸ்டர் ஒட்டும் போது அப்பப்போ ஏதாவது பண்ணானா கூட அதையும் வந்து சகிச்சுக்கணும். அது 6ஆம் மாசம் தான் இந்த பிரச்சனை இருக்கும்போது 2ஆம் மாசத்துல இருந்தே ஆரம்பிச்சிட்டேன். அப்படிங்க வேற விஷயமே இல்லையா நம்மளுக்கு பேசுறதுக்கு? தேர்தல் வருது, என்னங்க பண்றது? தேர்தல் வரும்போது தானங்க இந்த கூத்தெல்லாம் நடக்குது. தேர்தல் வரும்போது தமிழ் தேசியம் எங்க காணாம போச்சு? முழுக்க இதுதானே ஒரு கே பர்சன் வந்து போஸ்ட் அடிக்கிறது தான் தமிழ் தேசியம். கலாச்சாரம் பண்பாடை காக்காம இருக்கிறது தான் தமிழ் தேசியம். நமக்கு தமிழ் தேசியம் தெரியாது, பாடம் எடுக்கிறாரு.
அப்புறம் மாஃப் பண்ணி ஒருத்தவங்களோட போட்டோ போடுறதும் தமிழ் தேசியம். ஆமா, இப்ப நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்விக்கு பதிலாம் வராது, மார்பிங் வீடியோ வரும். சரி, மார்பிங் வீடியோல என்ன வீடியோ போடுறாங்கன்னா நம்மள டிரான்ஸ்ஜெண்டரா மார்க் பண்ணி போடுறது, நம்மள அசிங்கமா ஆபாசமா போடுறது. நீ என்ன சொல்ல வர? டிரான்ஸ்ஜெண்டர்களை மதிக்கணும்னு சொல்ல வரியா, இல்ல டிரான்ஸ்ஜெண்டர்களை வச்சு கலாய்க்கணும்னு சொல்ல வரியா? எதுடா உங்க ஸ்டாண்டு? அப்புறம் பட்ட பெயர் வைக்கிறது, இதுல எது உங்க ஸ்டாண்டு கேட்டா இது தமிழ் தேசியம். நாங்க தான் ஒரே தமிழ் தேசிய கட்சி, உங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தலைன்னா நீங்க துரோகி. எப்பா ராஜா, நீ என்னமோ தனியா போய் நின்று என்னமோ கத்திக்கோ, கூப்பாடு போட்டுக்கோ. சத்தியமா தமிழ் தேசியம்னு சொல்லி கத்தாத. நீ என்னமோ கத்திக்கோ, ஆனா தமிழ் தேசியம் சொல்லி கத்தாத. இதைத்தான் நாங்க சொல்றோம். இது தமிழ் தேசியம் இல்ல. இது தமிழ் சமூகத்துக்கும், தமிழர் வாழ்வியலுக்கும், தமிழர் பண்பாட்டுக்கும், தமிழர் கலாச்சாரத்திற்கும், தமிழருங்கிற அனைத்திற்கும் எதிரான ஒரு நடைமுறை. இந்த நடைமுறையை வந்து நீங்க செஞ்சுக்கிட்டு அதுல திமிருத்தனமா பதில் கொடுத்துக்கிட்டு கேள்வி கேட்கறவங்க எல்லாம் ஒருமையில பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அவ்வளவுதான் நம்மளுடைய ஆர்குமெண்ட்டை இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த விஷயத்துல. ரைட்டு, ஓகே. இப்போ வந்து டாபிக்குள்ள வந்துடலாம். ஒரு படம் வந்து ரொம்ப பேசப்பட்டுச்சு. அந்த படத்தை வந்து பார்த்துட்டு முடிக்கிறதுக்குள்ள ஓடிடியில் வந்து அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டோட டீசர்லாம் விட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் சம்பவம். இப்போ நீங்கள் நான்லாம் வந்து அதை லைவ் டிவியில் வந்து பார்த்துருப்போம். பாராளுமன்ற தாக்கத்தில் இருக்கும், கந்தகர் விமான கடத்தல், அப்புறம் மும்பை அட்டாக்ஸ், இது எல்லாத்தையும் மையப்படுத்தி ஒரு படம். ஒரு மேக்கிங்காக டீசெண்டாக இருந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சு. பட் நான் வந்து ஏன் உங்களை பார்க்க சொன்னா அதில் நிறைய விஷயங்கள் அரசியல் இருக்கு. ஸோ அதை பார்த்துருப்பீங்க. உங்களுடைய அந்த படம் பேரு துஷ்யந்தரா? துரேந்தர். அந்த படம் சும்மா வேணும்ட்டு உண்மையிலே எனக்கு அது டக்குன்னு பாடம் எடுத்தோன்னே இதுல போயிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல போயிட்டு பார்த்துட்டேங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த படம் அதை பத்தி எனக்கு என்ன அறிமுகம் அப்படின்னா, எல்லாரும் ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. வந்து பாகிஸ்தான்ல போற மாதிரி, இது பாகிஸ்தான்ல போயிட்டு அந்த இவர் மாதிரி ஸ்பை மாதிரி போற மாதிரி எல்லாரும் மேக்கப் பண்ணிட்டு வரதும், அப்புறம் அங்க போயிட்டு சாமி கும்பிட்ற மாதிரிலாம் பண்ணிட்டுலாம் ஒரு ப்ரமோஷன் வீடியோஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் அப்போதைக்கு பார்த்தது. ஏதோ நார்த்ல ஏதோ படம் போல இவங்க எதுக்கு பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு புரியாம பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் இந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. அப்புறம் தான் போய் பார்த்தேன், சரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 3.5 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சிருந்தாங்க படத்தை. படமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மேக்கிங் வைஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். விறுவிறுப்பா போயிருச்சு படம். ஆனா இதுல சில அடிப்படையிலேயே எனக்கு வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோர் கண்டென்ட் வந்து எந்த இந்தியன் ஃபிலிமை விட இதுல வந்து தலையை வெட்டுறதை அப்படியே காட்டுறாங்க. எந்த பிளரும் கிடையாது. ஆக்சிடென்ட் ஆகும்போது தலையெல்லாம் உடஞ்சி பீற மாதிரி காட்சிகளை வந்து சிஜி எஃபெக்ட்ல அப்படியே கட்டுறாங்க. அந்த குண்டு வச்சு இந்த உடம்புகள் செதஞ்சு போறதையும் அப்படியே கட்டுறாங்க. இது வந்து இது வரைக்கும் இந்திய திரைப்படங்கள்லயே இந்த அளவுக்கு கோர் கண்டென்ட்டை ரொம்ப வெளிப்படையா காட்டுற படங்கள் வந்து நான் இந்த ஸ்கேல்ல ஓடி நான் பார்த்ததில்ல. ஏதாவது மேபி 1-2 படங்கள் முன்னாடி வந்திருக்கலாம், அது பெருசா ரீச் அவுட் ஆகாம இருக்கலாம். இது வந்து ஜனரஞ்சகமா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற படம். இந்த படத்துல இவ்வளவு கோர் கண்டென்ட் வந்து கோர் அண்ட் கவர்ச்சி இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு படி அதிகமா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓப்பனா சொன்னா ஹாலிவுட் தரத்துக்கு படம் எடுக்கிறேங்கிற பேர்ல ஹாலிவுட்ல எதெல்லாம் நமக்கு ஏற்க முடியாத சில விஷயங்கள் இருக்குமோ அதெல்லாம் இப்ப அப்படியே இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் அடாப்ட் பண்றது வந்து அது உண்மையிலே எனக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல வேற வந்திருக்கு. கரெக்டா? ஆமா, நெட்ஃபிளிக்ஸ்ல வருது. உண்மையிலே ரொம்ப கோருங்க. சரி, இந்த கோர் வந்து எதனால இப்ப பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோர் கண்டென்ட்டோட சேர்த்து இந்த படத்துடைய இந்த ஸ்டோரி லைனும் என்ன மாதிரி ஸ்டோரி லைன் தெரியும். தீவிரவாதத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு ஸ்டோரி லைன், குண்டுவெடிப்புகளை பற்றி பேசக்கூடிய ஒரு ஸ்டோரி லைன், இந்தியாவுக்கு தேசம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு ஸ்டோரி லைன். இந்த ஸ்டோரி லைன்ல அதுவும் மதவாதம் சார்ந்த விஷயங்களை வந்து எடுத்து பேசக்கூடிய ஒரு ஸ்டோரி லைன்ல இந்த அளவுக்கு கோர் கண்டென்ட்டை காட்டும் பொழுது அது மக்கள் மனதில் என்னவாக பதியப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து மாதவன் நடிச்சிருக்காரு. மாதவன் அது ஆமா, மாதவன் மாதிரி இருந்தாருன்னு யோசிச்சேங்க நானு. எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னு எங்கேயோ பார்த்த முகமா இருக்கே மாதவனுங்க அப்படின்னா, ஓ மாதவர் மட்டும் இருக்காரு, அவன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா வழுக்க மாதிரி ஒரு கேரக்டர்ல அஜித் தோவல் அவர் தான் நடிச்சிருக்காருன்னு நினைச்சேன். அதுல மாதவன் தான் போல. மாதவன் வந்து இப்ப வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு சில பேர் நடிச்சு அவார்டு வாங்குவாங்க. மாதவன் மட்டும் பாஜகவுக்கு சொம்படிச்சு அவார்டு வாங்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் அவரோட ஐடியாலஜி எல்லாம் பிஜேபி பேஸ்ட் ஐடியாலஜி. கொஞ்சம்லாம் இல்லை, அங்கதான் உள்ள பூந்து வெளியே வரும். ஸோ அவருக்கு இப்போ இந்த சினிமா அவார்ட்ஸு, அப்புறம் பத்மபூஷன் விருது இதெல்லாம் கிடைச்சிருக்கு. சரி, ஓகே, அவர் வந்து வாங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அதன் அடிப்படையில் இந்த படத்துலையும் வந்து ஒரு மிக முக்கியமான ரோல்ல அவர் வராரு. ஒரு பெரிய அதிகாரியா அவர் வராரு. ஆனா ஒரு மாதிரி வித்தியாசமான டேரிங்கான ஒரு கேரக்டர். முழுசா சொட்டையா அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கே மாதவனான்னு ஒரு டவுட் வர மாதிரி. நீங்க சொல்லிதாங்க தெரியும் அது மாதவன். பாக்குறவங்க எல்லாம் என்னங்க நினைப்பாங்க வந்துட்டு. சரி, ஓகே,
இப்போ அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் இந்த கந்தகார இந்த விமான கடத்தல் சம்பவத்தை First பேஸ் scene பண்ணியிருக்கோம். போயிட்டு அந்த மக்கள் மத்தியில் அந்த ஒரு இதுக்காக பேசுகிறாங்க, தீவிரவாதிகள்கிட்ட பேசுவாங்க, நீங்கள் எவ்வளோ பேர் வச்சிருக்கீங்க ஹாஸ்டேஜ் வந்து நெகோசியேட் பண்ணுறது. அந்த இடத்துல போயிட்டு பாரத் மாதா கி அப்படிம்பாரு, ஜெயன்னு சொல்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. பாரத் மாதா கி அப்படிம்பாரு, ஜெயன்னு சொல்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் இந்த பாரத் மாதா கி அப்படிங்கிற அந்த ஜே அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து எந்த கட்சிக்காரங்கள் அதிகமாக சொல்வார்கள் என்று உங்களுக்கே நன்றாக தெரியும். அது பிஜேபியோட ஒரு தாரக மந்திரமாக தான் பயன்படுத்தப்படுகிறது. காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. பட்டு இப்போ பிஜேபி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படத்தோடு அப்படி பிணைஞ்சு இருக்கிறாங்க. பிஜேபியோட அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி அண்டு ஹிந்துத்துவ ஐடியாலஜிலாம் வந்து இந்த படத்தில் அப்படியே பிணைஞ்சி இந்த படம் முழுக்க இருக்குங்கிறது இந்த காட்சியிலே தெரிஞ்சிருச்சு. இல்ல நிறைய படங்கள் வந்து கடந்த 10 ஆண்டுகளா இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அதுல அவுட் அண்ட் அவுட்டா பாத்தீங்கன்னா வந்து இப்ப பிஜேபியோட வாடகை அடிக்குதுன்றது தெரியும். பட் இது வந்து கிராஃப்ட் நல்லா இருக்குன்றதுனால சமயம் நல்லா ரீச் ஆயிடுச்சு. இப்ப எப்பவுமே பிஜேபி படங்கள், பிஜேபியோட ஃபண்டிங்ல நிறைய படங்கள் வரும். அந்த படங்கள் எப்ப வருது, எங்க வருது, ரிலீஸ் ஆகுதா ஆகாதான்னு கூட தெரியாது. சில வேற வழி இல்லாம யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, அதுலயும் வியூஸ் இல்லாம கிடக்கும். ஸோ இதுதான் பிரச்சனை. ஆனால் இந்த படம் வந்து ஹை பட்ஜெட்டில் பிஜேபிக்கான பல கருத்துக்களை தாங்கி இந்த படம் வந்திருக்கு. இன்னும் கொடுமை என்னென்னா, இந்த படம் வந்து ஜனரஞ்சக படமாக வட இந்தியா முழுக்க கொண்டாடவும் பட்டுருச்சு. தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. இது எல்லா டப்பிங்லையும் வந்திருக்கு. பேன் இந்தியா மூவி மாதிரி இது ரீச் ஆயிருக்கு. அப்போ இந்த படத்தில் இருக்க நிறை குறைகளை நம்ம கட்டாயம் பேசி தீரணும். இந்த படத்திற்கு இந்திய சென்சார்ஷிப் வந்து எப்படி அனுமதி கொடுத்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு சில கேள்விகள் கேட்கணும். சரி, என்ன அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு நான் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, இது முழுக்க மற்ற நாடுகளை பற்றிய விஷயங்களை உள்ள கொடுக்குற ஒரு விஷயமாக இருக்குது. வெளியுறவுத்துறை சார்ந்த பல கேள்விகளை வந்து எழுப்பக்கூடிய டிபேட்டபிள் கண்டென்ட்ஸ் இருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட அரசாங்கம் அந்த குறிப்பிட்ட தீவிரவாதத்தை இவங்க காசு கொடுத்து வளர்க்குறாங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இந்த படம் வந்து முழுமையாகவே பேசுது. இப்படி ஒரு படம் முழுமையாக பேசி அந்த படம் சென்சார்ஷிப்ல எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வெளியில வருது அப்படின்னா கருத்து சுதந்திரத்துக்கு நான் வரவேற்கிறேன். ஆனா இதே கேள்வியை ஸ்ரீலங்காவை பற்றி பேசும் பொழுது இந்திய சென்சார்ஷிப் ஏன் தடுக்குது? இந்த கேள்வி வரும்ல. தமிழ் மீனவர்களை இலங்கை ராணுவம் சுடுறாங்கங்கிற ஒரு விஷயத்த நீங்க தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில எடுத்து ஒரு காட்சி நீங்க வச்சிட முடியுமா? இலங்கை அரசாங்கத்தை நீங்க டைரக்டா கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு காட்சியும் கூட நீங்க வைக்க முடியாது தமிழ் ஃபிலிம்ல. தமிழ் ஃபிலிம்ல எந்த ஃபிலிமுமே நீங்க வந்து இலங்கையோடைய வெளியுறவுத்துறை சார்ந்த விஷயங்கள்ல எதையுமே நீங்க பதிவு பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி வந்த பல படங்கள்ல அதை பதிவு பண்ற காட்சிகளை வந்து நீக்க சொல்லி தான் சென்சார் போர்டு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இலங்கையில ஏற்பட்ட தமிழர்களுக்கு ஏற்பட்ட இனப்படுகொலைய கேள்வி கேட்டு வரக்கூடிய படங்கள் இல்லை அது சார்ந்த படங்கள் எல்லாத்திற்குமே சென்சார்ஷிப் வந்து இலங்கை அரசு டைரக்டா மென்ஷன் ஆகுது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது இது எப்படி அனுமதி ஆகுது? அப்ப இங்க என்ன நமக்கு புரியுதுன்னா, இந்த சென்சார் போர்டுங்கிறது ஒரு தரப்பு நியாயத்திற்கு சார்பாக இருக்கு. நியாயம்னா எல்லா பக்கமும் ஒன்னா இருக்கணும், எல்லா பக்கமும் நீதி நேர்மை நியாயம்னா ஒன்னா இருக்கணும். இப்ப இலங்கை செய்யாதே நம்ம செஞ்சுட்டோங்கன்னு சொல்றோம். தமிழர்களை கொண்டிருக்காங்க, தமிழர்களை கொல்றதுக்கு தப்பான வழிமுறைகளை பல வழிமுறைகளை வந்து கையாண்டிருக்கிறாங்க, கொத்து குண்டுகளை போட்டிருக்காங்க. இதெல்லாம் உலக அளவில் பதிவாக்கப்பட்ட தகவல்கள் தான். இந்த பதிவாக்கப்பட்ட தகவல்களை தமிழ் படங்களில் காட்டும் பொழுது இலங்கை அரசை நீங்கள் டைரெக்டாக கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லி சென்சார் போர்டு அனுமதிக்க மறுக்குது. சென்சார் கிடைச்சாலும் தியேட்டரில் வரமாட்டேங்குது அந்த படம்லாம். இல்லை, சென்சார் கிடைக்காது. நீங்கள் வந்து சல்லியர் படத்தை வந்து சொல்கிறீங்க. சல்லியர் படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இலங்கைன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. அவங்க வந்து ஒரு கற்பனை தீவு, கற்பனை பேரை போட்டு தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. பார்க்குற நமக்கு தான் புரியுமே ஒழிய டைரெக்டாக மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பாகிஸ்தான், டைரெக்டாக வந்துட்டு அமெரிக்கா எல்லாத்தையுமே அவங்க சொல்கிறாங்க. இதை சொல்லி இந்த படம் வருது. இந்த படம் வந்து முழுக்க பிஜேபியோட நரேஷனுக்கு அப்படியே செட் ஆகிற ஒரு படம். பிஜேபியோட நரேஷனுக்கு செட் ஆகிற படத்துக்கு இந்த எந்த தடையும் இல்லாமல் இந்த படம் சென்சார்ஷிப்ல இருந்து வெளியில வந்து படத்துல எந்த காட்சியும் பெருசளவு கட் செய்யப்படாம எவ்வளவோ கோர் கண்டென்ட் கழுத்தை தனியா அறுக்கிற காட்சி இருக்குங்க, அப்படியே தனியா வெட்டி அப்படியே பொளக்கிற காட்சி இருக்குங்க, உடம்பு செதற காட்சி இருக்குங்க. இதெல்லாம் எந்த வித இதுலும் இல்லாம அப்படியே முழுமையா அந்த படம் வந்து வெளியில வருது. நெட்ஃபிளிக்ஸ்லாம் அப்படியே இருக்குது, போய் பாருங்க. தியேட்டர் ரிலீஸ்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு, அதுலயும் அப்படியே தான் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தியேட்டர்ல கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு, இது வேற என்னன்னு தெரியல. பயங்கர கோரு,
அவ்வளோ கோரான கண்டென்ட்டு எந்த வித சென்சார்ஷிப்லையும் அடி வாங்காமல் இந்த படம் வெளியில் வருது. ஆனால் இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கோம், ஜனநாயகன் படத்துக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஜனநாயகன் படத்தில் அரசியல் கட்சி சார்ந்த கருத்துக்கள் வருது, ராணுவத்தை சம்பந்தப்பட்ட சிம்பிள்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு வந்து சென்சார்ஷிப் வந்து கோர்ட் அலோவ் பண்ணாலும் திரும்ப மேல்முறையீடு பண்ணிலாம் தடுக்கிறாங்க. இது என்ன பேலன்ஸ் இங்கே நடக்குது? ஏதாவது இது உண்மையாக இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது இதுக்கு எப்படி சென்சார் கிடைச்சதுன்னு சத்தியமாக நான் யோசிச்சேன். இல்லை எனக்கு என்னன்னா இந்த நேரத்தில் இது கொஞ்சம் கிளாரிஃபை. அப்போ நம்ம இப்படி ஒருவேளை இப்போ பிஜேபிக்கு சப்போர்ட்டிவா நம்ம எவ்வளோ அசிங்கமாக எவ்வளோ கோரா எடுத்தாலும் எவ்வளோ டீட்டெயில்டாக அடித்தாலும் எவ்வளோ உண்மையாக காமிச்சாலும் நமக்கு சென்சார்ஷிப் கிடைக்குது. இல்லை இன்னும் நான் சொல்கிறேன், ரியல் லைஃப் ஃபுட்டேஜஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம். எப்படி சென்சார் அனுமதிச்சுது? ரியல் லைஃப் ஃபுட்டேஜஸ்ங்க, நியூஸில் வந்து ரியல் லைஃப் ஃபுட்டேஜஸை படத்தோட கம்பைன் பண்ணுறாங்க, இன்கார்பரேட் பண்ணுறாங்க. சென்சார் எப்படிங்க அனுமதிச்சுது? என்ன வரையறைங்க சென்சார்ஷிப்? அப்பனா ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டும் ஒட்டுமொத்த சிஸ்டமும் ஒரு கட்சியோட கண்ட்ரோல் இருக்குங்கிறது இந்த படத்தை வச்சே நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இல்லைப்பா நான் என்ன கேட்குறேன், இப்போ அந்த ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அந்த ஃபுட்டேஜை பார்க்குற போது நிஜமாவே உங்களுக்கு அந்த மும்பையில் அட்டாக் பண்ணுறாங்க அந்த உணர்ச்சி உங்களை தூண்டுதா? ஆமாம். அப்போ தூண்டுறதுக்காக வச்சுருக்காங்க. அது தூண்டுறதுக்காக வச்சுருக்காங்கலாம் எனக்கு புரியுது, நான் அதுக்கும் வரேன். அது ஏன் அப்படி வைக்கக்கூடாதுங்கிறது நான் சொல்கிறேன். கற்பனை தானே இந்த படம், இல்லை ஒரிஜினலா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இது வந்து கற்பனையா இல்லை ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸா? இது ஹிஸ்டாரிக்கல் படமா? கற்பனை தானே. ஒரு கற்பனை படத்தில் ரியல் லைஃப் ஃபுட்டேஜஸை நீங்கள் இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு எப்படி அனுமதிச்சிங்க? இதை பற்றி பேசினாலே நம்மளுக்குலாம் இன்னும் தேசபக்தி இல்லைன்ற மாதிரி ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுங்க. இது என்னங்க? இது வந்து நான் எனக்கு உண்மையிலே புரியல. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சிஸ்டம் அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா அந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் நம்ம இயங்கணும். எனக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயம்னு வைக்கக்கூடாது. நான் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ இந்த படத்துக்குள்ளே ஏன் புல்வாமாவை கொண்டு வரக்கூடாது? புல்வாமா தாக்குதலை கொண்டு வரலாமா இந்த படத்துக்குள்ளே? ஏன் அது திரும்ப நான் சொல்கிறேன்னா, இந்த படம் கற்பனை படம் தானே. இந்த படத்தில் கற்பனையில் இந்தியாவை செஞ்ச அமைச்சர்கள் வந்து இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்காங்கங்கிற ஒரு ஸ்டோரி வருதா? அதாவது கள்ள பணம் அடிக்கிறதுக்கு ஒரு அமைச்சர் வந்து அதை கடத்திட்டு வர காட்சிகள் வருதா? அதாவது நோட் அடிக்கிறாங்க, கள்ள பணம் அடிச்சு இந்தியாவோட எக்கனாமியை உடைக்கிறதுக்கு தீவிரவாதிகள் யோசிக்கிறாங்க. ஓகே, அது நடந்தும் இருக்கு. பாகிஸ்தான்ல இந்த மாதிரியான இந்தியாவுடைய பணத்தை அடிக்கிறதுக்கு, கரன்சி அடிக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. பட் ஆனால் அதுக்கான அந்த பிரிண்டிங் இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருந்து யாராவது எடுத்து கொடுத்தாங்கிற மாதிரி ஏதாவது செய்தி யார் மீது வழக்கு இங்கே பதிவாக்கப்பட்டிருக்கா? யாரையா கன்விக்ட் பண்ணியிருக்கீங்களா? யார் மேலே குற்றம் சாட்டி அவர் மேலே வழக்கு விசாரணை நடந்துச்சா? இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்துச்சா? இது முழுக்க கற்பனை தானே. இப்போ கற்பனையாக நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தில் இப்படி ஒரு கதையை கற்பனையாக கொண்டு வந்துட்டு அந்த கற்பனையை ரியல் இன்சிடென்ட்ஸோட மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ரியல் இன்சிடென்ட்ல அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது யாரு? காங்கிரஸ். அப்போ நீங்கள் சொல்ல வருது என்ன? காங்கிரஸ் மினிஸ்டர்ஸு, காங்கிரஸ் எம்பிஸு, காங்கிரஸில் இருக்க முக்கிய நபர்கள் பாகிஸ்தானுக்கு பணம் அடிக்கிறதுக்கு இங்கிருந்து தேச துரோகம் செஞ்சாங்கிறத தானே சொல்ல வரீங்க. அப்போ அவங்களை கைது பண்ணிருக்கணுமே, இதை தானே சொல்ல வரீங்க. இது எப்படிங்க? இதுதான் பாலிடிக்ஸா? இது பாலிடிக்ஸா? இப்போ நான் கேட்குறேன், இப்போ அவங்க ரூல் வந்துருச்சு, காங்கிரஸ் ரூல் வந்துருச்சு. இப்போ புல்வாமா தாக்குதல் இப்படி ஒரு படம் எடுத்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நம்ம அதையும் ஏற்றுக்க மாட்டோம். நான் அதையும் ஏற்றுக்க மாட்டேன். நான் இதான் சொல்கிறேன், சிம்பிள். புல்வாமா தாக்குதல் வச்சோம், இப்போ காஷ்மீரில் நடந்த துப்பாக்கி சூட வச்சோம், அவங்க ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வைங்க, காங்கிரஸ் ஃபண்டிங்கில் ஒரு படம் வருதுன்னு வைங்க, இல்லை காங்கிரஸ் பீரியடில் ஒரு படம் வருதுன்னு வைங்க அடுத்த ஃபியூச்சரில், அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்படி ஒரு படம் சப்போஸ் அவங்க எடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். அதுலேயும் வந்துட்டு கண்டிப்பாக பிஜேபின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்போ இருந்த ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸு, அப்போ இருந்த ரூலிங் பார்ட்டியில் இருக்கவங்கலாம் வந்துட்டு பாகிஸ்தான் தீவிரவாதிகளை வந்து சண்டை போடு, இங்கே வந்து 4 பேர் கொள்ளு, அப்போ தான் தேசபக்தி வச்சு நாங்கள் வாக்கு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி தேர்தல் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ட்ராமா பண்ணாங்கங்கிற மாதிரி ஒரு கற்பனையில் ஒரு படத்தை காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஒரு படம் வந்தால் அதற்கு பிஜேபியோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஸோ இந்த படத்தை பற்றி உங்களுக்கே புரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒட்டுமொத்த கவர்மெண்ட் சிஸ்டத்தையும், கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற அது சென்சார்ஷிப்பு, இந்த சென்சார் போர்டு என்னென்ன வரையறைகள் வச்சுருக்கோ அது எல்லாமே மீறி இருக்கு இந்த படம். ரொம்ப வெளிப்படையாக நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்னா, தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுத்து இந்தியாவுக்குள்ளே வந்து தீவிரவாதிகளை அனுப்புறது பாகிஸ்தான் அரசு, அந்த பாகிஸ்தான் அரசுக்கு துணை போனது காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்படிங்கிறீங்க நீங்கள். இதைத்தான் இந்த படம் வந்து சொல்லுது. ரொம்ப லாஜிக்காக இந்த படம் இதை தான் சொல்லுது. இன்னொன்று கவனிச்சிங்களா,
அந்த ஒரு பர்டிகுலர் மினிஸ்டர் மேல வந்துட்டு அவரும் அவங்க ஃபேமிலியும் வந்துட்டு வேற ஒரு இடத்துல துபாயில போய் இறங்கின இடத்துல அந்த பணத்துக்கான அச்சை வந்து பரிமாறிக்கிட்டாங்கிற அந்த ஒரு டைலாக்ஸ் எல்லாம் வரும். அந்த டைலாக்ஸ் வந்து மாதவன் கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க. அப்புறம் சொன்னா நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியாது, அவங்களாம் நம்ம மேலே கன்விக்ட் பண்ணிடுவாங்க, ஸோ வந்து நம்ம வந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காட்சியெலாம் வரும். ஸோ பேசிக்காக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி இருந்த கவர்மெண்ட் வந்து தேசபக்தி இல்லாத இந்தியாவை வந்து தீவிரவாதிகள்கிட்ட விலை பேசி வித்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் பேசிக்காக சொல்ல வரீங்க. நீங்கள் காங்கிரஸுங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தலை, காங்கிரஸ் லீடர்ஸோடைய ஃபோட்டோஸை தான் காட்டலை. காங்கிரஸுக்கு வக்காலத்து வாங்க நினைக்காதீங்க, காங்கிரஸ் உங்களோட நான் அதிகமாக எதிர்க்கிறவன். ஆனால் இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுற ஒரு படம் யார் தரப்புல வந்து எடுக்கப்படக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இஃப் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் லெட் இட் பி. பட் இது ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எடுக்க படமா? கற்பனை படம்னு சொல்லிட்டு ரியல் லைஃப் வீடியோஸை நீங்க உள்ள போடுறதே தப்பு. ஏதோ நியூஸ் பிட்ஸ் காட்டுற மாதிரி காமிச்சிங்கன்னா பரவாயில்ல, நீங்க எப்படி காமிட்டு வச்சிருக்கீங்க? இங்க இருந்து கிளம்புனவன் அவன் தாங்கிற மாதிரி கம்பேரிட்டிவாலாம் அவன மாதிரியே உருவத்துல எல்லாம் ஒருத்தனை நடிக்க, பேரெல்லாம் அதே பெரிய என்னங்க இது? ஸோ நீங்க வந்து ஒரு படத்தின் மூலமா சொல்ல வர கருத்து முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் கருத்து, ப்ரொபகேண்டா மூவி தான். வேற என்னங்க சொல்ல முடியும்? இது அப்பட்டமான பிஜேபிக்கு ஆதரவான ஒரு ப்ரொபகேண்டா. இந்த படத்தை பார்த்த அத்தனை பேருக்கும் அன்றைய ஆளுங்கட்சியின் மீது அளவுக்கு அதிகமான கோபங்களும் அளவுக்கு அதிகமான வெறுப்பும், அவங்க தேசத்திற்கு துரோகம் செய்தார்கள்ங்கிற ஒரு உளவியலும் ரொம்ப சுலபமா உருவாகும். அவங்க செஞ்சிருக்காங்களா செய்யலையாங்கிறதெல்லாம் பேசணும் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் வச்சு நம்ம பேசலாம், விவாதிக்கலாம், அரசியல் பண்ணலாம், அரசியல் பேசலாம். இல்ல நீங்க டாக்குமெண்ட்ரியா கூட எடுக்கலாம், டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம். இப்ப பிபிசி டாக்குமெண்ட்ரி மோடிக்கு எதிராக ஒன்று வந்துச்சு, என்ன பண்ணீங்க? பிபிசியை கூப்பிட்டு ரைடு விட்டாங்களா ஆஃபீஸ்க்குலாம் போய்? என்ன பண்ணீங்க? ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து உங்களுக்கு எதிராக பொய்யெல்லாம் சொல்லிட முடியாது. அதுக்கான பேசிக் எவிடன்ஸ் வச்சு தான் எல்லாத்தையும் ஆவணத்தை காமிட்டு தான் அவங்க பண்ண முடியும். அப்படி பிபிசி டாக்குமெண்ட்ரி ஒன்று வந்தப்ப நீங்க என்ன பண்ணீங்க? இந்த கேள்வி இருக்குல்ல, அப்ப முழுசா அதை வந்து எதிராக பேசுனீங்க. ஒரு டாக்குமெண்ட்ரி படத்துல உங்களுடைய ரியல் சார்ந்த விஷயத்த பேசி ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியிடுறதுக்கே நீங்க இவ்வளவு தடையா இருந்துக்கிட்டு, இன்னைக்கு நீங்க ஒரு முழுநீள படத்துல அப்படியே வந்து பிளேம் கேம் விளையாண்டு, இப்ப நான் எங்கேயுமே நான் போகல. இதே மாதிரி ஒரு கற்பனை கதை புல்வாமா தாக்குதலை வைத்தும், இதே மாதிரியான ஒரு கற்பனை கதை காஷ்மீர் தாக்குதலை வச்சும் காங்கிரஸ் பீரியட்ல ஒரு படம் நாளைக்கு வருதுன்னு வைங்க, ஃபியூச்சர்ல வருதுன்னு வைங்க, அதையும் இதே மாதிரி ஓப்பன் மைண்டோட நீங்க அக்செப்ட் பண்ண போறீங்களா? இல்ல இப்ப எடுத்தா விடுவாங்களா? இப்ப எடுத்தா இல்ல, இப்ப எடுக்க விட மாட்டீங்க, அது தெரியும். ஃபியூச்சர்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் வரும்போது அப்படி ஒரு படத்தை அவங்க எடுத்தாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இதுக்கு பதில் கேட்கிறேன் நான். காங்கிரஸ் வந்தா தானே அப்படிங்கிறாங்க ப்ரோ. நாங்க தான் எஸ்ஐஆர் எல்லாம் கொண்டு வந்துட்டோமே. ஸோ இது வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னுடைய கிரேட்டர் சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? யாருமே இதை அட்ரஸும் பண்ணல. அப்படியே ஏன் இதை யாருமே அட்ரஸ் பண்ணலன்னு எனக்கு புரியல. பொலிட்டிக்கலாகவும் இது யாரும் கேள்வி கேட்ட மாதிரி தெரியல. தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க யாரும். அப்படி இல்லை பாரு, படம் ஹிட் ஆகி எல்லாருமே அதை கொண்டாடணும்னா இதுக்கு எதிராக பேசினா டக்குன்னு நம்ம மேலே திரும்பிடும் அப்படின்னு சொல்லி என்னன்னு தெரியல எனக்கு. நம்ம இப்போ தான் இந்த படத்தை பார்க்குறோம். இது தெரிஞ்ச முன்னாடியே பார்த்துட்டு முன்னாடியே நம்ம பேசியிருக்கலாம். உண்மையிலேயே வந்து இது ரொம்ப ஒரு தப்பான போக்கு. இது இப்படி இந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது வேற மாதிரி ஆகிட்டு மிஸ்யூஸ் ஆகுது. இப்போ சரி ஓகே, இப்போ இதே மாதிரி கருத்துக்களை கொண்டு வேற ஒரு நாடுகளை பற்றி இப்போ நாங்களே எடுக்கிறோங்க. ஈழத்தில் நடந்த கொடூரங்கள் இதெல்லாம் வச்சு நாங்கள் உண்மையான சம்பவங்களும் இன்கார்பரேட் பண்ணி வீடியோ எடுக்கிறோம், படம் எடுக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏங்க ஒரு கற்பனை படத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற ஒரு படத்தில் புலியை ஒரு பொம்மையாக காட்டினதுக்கு சென்சார் போர்டு வந்து கட் பண்ணுதுங்க, அதை கட் பண்ணிருங்கன்னு. எத்தனை நேஷனல் அனிமல், நம்மளோட நேஷனல் அனிமல் புலி வந்து ஒரு நேஷனல் அனிமல், இந்தியாவுக்கு நேஷனல் அனிமல். அந்த புலியை பொம்மை அப்படி காட்டும் பொழுது இந்த படத்தில் இந்த நேரத்தில் இந்த புலி எதை ரெப்ரசன்ட் பண்ணும் என்று தெரியுமா, அதனால் இந்த படத்தில் இந்த காட்சி இருக்கக்கூடாது, ததுங்கெனத்தான் அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச சென்சார் போர்டு டூரிஸ்ட் ஃபேமிலியில் புலி அப்படி எடுத்து பார்ப்பாரு, அப்படி எதுவுமே பேச மாட்டார். அதுக்கு அந்த காட்சியை வந்து நீக்கணும்னு சொன்னீங்க. இப்போ ஜனநாயகன் படத்தில் என்னென்ன காட்சி நீக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதுக்கு விஜய் நடிச்ச அந்த புலி படத்தையே வராவிடாம பண்ணிருக்கலாம். விஜய் ஃபேன்ஸா சந்தோஷமா இருந்திருப்பாங்க, விஜய் ஃபேன்ஸும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க, கட்சியும் சந்தோஷமா இருந்திருக்கும். படம் வெளியில வராம இருந்தா இன்கம் டாக்ஸ் பிரச்சனையும் வராம இருந்திருக்கும், பிரச்சனை முடிஞ்சது. சில பேரோட வீடியோவும் வராம இருந்திருக்கும். ஐயோ, ஆனா டிஆரோட அந்த பாப்புலரான அந்த புலி டைலாக் வந்து மிஸ் ஆயிருக்கும். இல்ல இப்போ ஒருத்தர் அதை வச்சு வீடியோ எல்லாம் பண்ணிருக்காரு. விடுங்க, அது நம்ம வந்து நம்ம ஆட்கள்
அவங்க அந்த மாதிரி ஏதாவது வீடியோ பண்ணி வாழணும், வேற வழி இல்லை. சரி, ஓகே. இது பேசிக்காக என்னன்னா, இப்போ ஜனநாயகன் படத்தில் என்ன அப்படி காட்டிட்டாருன்னு சொல்லி இப்போ சென்சார் போர்டு மேல்முறையீடெல்லாம் போய் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சுமாரா தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க சினிமா ஃப்ரெட்டர்னிட்டில. வந்தா அது நேரம் ஓடி போய் இன்னொரு ஓடிடில வந்து ஆமா நான் என்ன பராசக்தியோடய போட்டி போட்டு வந்துருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் நல்லா ஓடி இருக்கும். இப்போ தனியா வேற ஏதாவது படத்தோட வந்து போட்டி பண்ணா என்னன்னு தெரியல நமக்கு. சரி விடுங்க. நான் சொல்றேன், அந்த வரையறை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல்னா ஒரு மாதிரி இருக்கணும். உங்களுக்கு அளக்கும்போது ஒரு மெஷர்மெண்ட், எனக்கு அளக்கும்போது ஒரு மெஷர்மெண்ட் இருக்கக்கூடாதுல்ல. அப்படி இருந்தா அது ஒரு ஸ்கேலா? அதுதான் நான் சொல்றேன். இது வந்து என்னங்க, ஒரு கவர்மெண்ட் கையில வச்சிருக்கீங்கன்னா கவர்மெண்டா நடத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம், உங்களுக்கு எதிரானவன் எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனா வரலாற்றுல யார்கிட்டலாம் பவர் இருந்திருக்கோ அவங்க எல்லாருமே இப்படிதான் ஈல்ட் பண்ணிருக்காங்க. இப்படி இந்த மாதிரி பண்ண அத்தனை பேரும் நாசமா போயிருக்காங்கங்க. அதை தாங்க நான் சொல்றேன். ஹிஸ்டரி வில் ரிப்பீட் இட் செல்ஃப்ங்க. இந்த மாதிரி தனக்கு சாதகமாக அதிகாரத்தை பயன்படுத்திய தலைவர்கள் எவன் வாழ்ந்திருக்கான் ஒழுங்கா? நீங்க பாருங்க, எல்லாரோட டிக்ளைனும் கண்ணு முன்னாடி இருக்கா இல்லையா? வரலாறு நடந்திருக்குல்ல. மக்களுக்காக நம்ம இருக்கணும். இப்போ உங்களோட கட்சி பிரச்சாரத்தை பேசுங்க. நீங்க இந்த கிளைமை வந்து குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்களா? அதாவது மும்பை தாஜ் ஹோட்டல் தாக்குதலா இருக்கட்டும், வந்து கந்தகார் விமான கடத்தல் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கு பின்னாடி வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குங்கிறத நீங்க வெளிப்படையா அரசியலா பேசுறீங்கன்னா அரசியலா பேசுங்க. அப்படி நீங்க பேச முடியுமா? அக்யூசியேஷன் வைக்க முடியுமா? அப்படி ஒரு அக்யூசியேஷன் நம்மளால சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? வழக்கு தொடுப்பாங்க. எதை வச்சுட்டு, எந்த பேசிஸை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பொய்யா ஒரு பதிவு பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் கற்பனையே நான் ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையே இல்லாமல் எல்லா ஒரிஜினல் விஷயங்களையும் போட்டு அது கூட கொஞ்சோண்டு கற்பனை நமக்கு எதிரிகளை மட்டும் எதிரியாக காட்டிக்கணும்னா இது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? இங்கே பாதிக்கப்படுறது காங்கிரஸ்ன்னு நான் பார்க்கல. காங்கிரஸ் இப்போ நாசமாக போனால் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் இது நாளைக்கு எல்லாரையும் பாதிக்கும். இந்த சிஸ்டமே இவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி வளைக்கிற விஷயம் என்பது எல்லாரையும் பாதிக்கும். இதுதான் வந்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான பொலிட்டிக்கல் கன்சர்ன். இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வர வரப்போகுது. அதில் இன்னும் என்னென்னலாம் கூத்தெல்லாம் பண்ணியிருக்காங்களோ தெரியல. சொன்னாலும் சொல்லிடுவாங்க, ஏங்க அந்த தீவிரவாதி கூட உட்காந்துருக்குறது யாரு பாருங்க, ராகுல் காந்தி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்துட்டு போய் அரசு பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு எனக்கு. அந்த அளவுக்கு சொல்ல முடியாதுங்க. ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸோட வீடியோலாம் மிங்கிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. எனக்கு உண்மையிலே ஷாக்கிங். அந்த படத்தில் நான் எதிர்பார்க்கல அந்த மாதிரிலாம் இருக்கும் காட்சின்ட்டு. அது அப்படியே அந்த தாக்குதல் நடந்த வீடியோஸ், அங்கே நடந்த இன்சிடென்ட்ஸ் அப்படியே வந்து மெர்ஜ் பண்ணுறாங்க. அது யாரையும் குற்றம் சொல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் ஒரு பர்டிகுலர் பார்ட்டியை வந்து குற்றம் சொல்லி அவங்க தான் இதுக்கு பின்னாடி பேக் போனால் செயல்படுறாங்கன்னு சொல்லும் பொழுது இது ஏற்றுக்க முடியாது. அண்ட் அப்போ இருக்கிற அந்த அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா வந்து சில அதிகாரிகள் வந்து தேசப்பட்டோட இருக்க மாதிரி, சில பேர் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி எல்லாமே இப்படி தான் காட்டியிருக்காங்க முழுக்க. பேசிக்காக என்னன்னா, முழு கற்பனைன்னு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. முழு கற்பனைன்னு சொல்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. சரிங்க, ஓகேங்க, பாகிஸ்தான் அதுன்னு சொல்ல படம் ஓடணும் இல்லைங்க, அதனால வந்து ஏதோ பாகிஸ்தான் அதுன்னு சொல்கிறாங்கன்னா அதுவும் ஓகே. பட்டு நம்ம ஊரில் இருக்கிற கட்சிகளையும் நம்ம ஊரில் இருக்கிற ஆட்களையும் குற்றவாளி கூண்டில் ஏற்றுறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ப்ரொபகண்டா மூவியை தான் பார்க்க முடியும். இது முழுக்க ப்ரொபகண்டா மூவியை தான் நான் சொல்லுவேன். பட் தேசபக்தியை வந்து பறைசாற்றும் விதமாக படங்கள் எடுத்தால் ஒன்றும் தப்பு இல்லை. அது நம்ம நாட்டோட தேசபக்தியை பறைசாற்ற விதம் ஓகேங்க. இதில் வர டைலாக்ஸ் எங்கெங்க தேசபக்தியை கொடுக்குது? நீங்கள் இதுலேயே நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஒரு நம்ம நாட்டுக்கு முதல் எதிரி வந்து இந்தியர்கள் தான் ஒரு டைலாக் வருது. மாதவன் பேசுகிற ஒரு டைலாக் வரும், இந்தியாவுக்கு முதல் எதிரி இந்தியர்கள் தான். இது தேசபக்தியா? சில இந்தியர்கள். ஸோ பேசிக்காக என்னென்ன கேட்குறேன், நீங்கள் திரும்ப என்ன பண்ணுறீங்க? இன்டர்னலாக வெப்பனைஸ் பண்ணுறீங்க. சரி, அந்த சில இந்தியர்கள் யார்? இப்போ இந்த கேள்வி வருது இல்லை. ரெண்டாவது தான் பாகிஸ்தானுங்கிறாங்க. அதில் இந்தியாவுக்கு முதல் எதிரி இந்தியர்கள், அதாவது சில இந்தியர்கள், ரெண்டாவது தான் பாகிஸ்தான். சரி, அந்த சில இந்தியர்கள் யாரை சொல்கிறீங்க நீங்கள்? இதுதான் கேள்வி. ஸோ கொஸ்டினிங் நம்ம ஒவ்வொரு நாட்டு மக்களுடைய தேசபக்தியும். சரி, நீங்கள் இந்தியானா என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லவா, நான் எப்பவுமே இந்தியா வந்து இந்த லேண்ட் இந்த மாஸ் நான் பார்க்க மாட்டேன். அங்கே இருக்க மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் இந்தியா. இந்த பீப்புள் இருக்காங்களே, இவங்க தான் இந்தியா. உங்களுக்குலாம் புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். மார்வல் படம் பார்த்துருப்பீங்க எல்லாம். அவங்க ஆஸ்கார்டு அழியும். அப்போ வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆஸ்கார்டில் இருக்க மக்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல நம்ம பிளானட்ல உட்கார வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஷிப்பில் இருப்பாங்க. இப்போ ஆஸ்கார்டு அழிஞ்சிருச்சு. ஆனால் ஆஸ்கார்டு அழிஞ்சதான் அவங்க ஏற்றுக்கிறாங்களா? அப்போ என்ன சொல்றாங்க? ஆஸ்கார்ட் இஸ் ஃபார் தி பீப்புள். இந்த பீப்புள் தான் ஆஸ்கார்ட் அப்படிங்கிறாங்கல்ல, அதே தான். இந்தியர்கள் இருக்காங்கல்ல, இந்த மக்கள் இருக்காங்கல்ல, இவங்க தான் இந்தியா. ஸோ ஒரு விவசாய போராட்டத்துக்காக மக்கள் போராடுறாங்க அப்படிங்கும்போது ஒருத்தர் வண்டியை விட்டு ஏத்துறான்னா அவன் தான் ஆன்டி இந்தியன்.
மக்களை கொல்றான் பாருங்க, மக்கள் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக ஒரு கேள்வி கேட்கும்போது மக்களை சுடுறான் பாருங்க, அவன் தான் ஆன்டி இந்தியன், அவன் தான் டெரரிஸ்ட். புரியுதா? அவன் அங்க சுடப்பட்டு விழுகிறான் பாருங்க, அவன் தான் இந்தியா, இந்தியா, அவன் தான் இந்தியா. இதுதான் என்னுடைய பார்வை, இதுதான் என்னுடைய நேஷனலிசம் பார்வை, இதுதான் என்னுடைய நேஷனலிஸ்ட் பார்வை. இந்த பார்வை உங்களுக்கு இருக்கா? இந்த பார்வை உங்களுக்கு இல்லை. உங்க பார்வைகள் வந்து வெறும் மண்ணு கல்லு காத்துல நிக்குது. மண்ணு கல்லு காத்து உலகம் முழுக்க இருக்குது. இந்தியன் அப்படின்னா இங்க உயிரோட ஒருத்தர் இருக்கான் பாருங்க, இவன் தான் இந்தியா. இந்த இந்தியாவை நீங்க மதிக்கிறீங்களா? இந்த இந்தியாவை நீங்க வாழ வச்சிருக்கீங்களா? இதை நீங்க பாருங்க தான் நான் சொல்றேன். ஸோ பேசிக்கா என்னுடைய பார்வை வந்து மக்கள், இந்த மக்களை நீங்க வாழ வைக்கிறது தான் ஒரு, இந்த மக்களுக்காக நிக்கிறது, இந்த மக்களுக்காக பேசுறது, இந்த மக்களுடைய துயரத்துல பங்கு பெறுறது, இந்த மக்களுக்கு துயரம் வராமல் பார்த்து கொள்வது தான் ஒரு தேசபக்தி. சும்மா 4 செவரை கட்டிட்டு இந்த 4 செவத்துக்குள்ள இது ஒரு நாடு, இந்த நாட்டுக்காக மக்களை நான் உள்ள இருக்கணும் கொல்லுவேன் அப்படின்னா அது தேசபக்தி கிடையாது, அது அயோக்கியத்தனம். இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ரைட். ஸோ எல்லாருமே வந்து ஒரு சைடு போகிறப்போ நம்ம வேற ஒரு சைடு போனால் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து போகிறாங்கன்றக்காக நம்மளும் இப்படி போயிடுவோம், நம்மள ஏதாவது குற்றம் சொல்கிறாங்கன்ற மாதிரி இல்லாமல் இதில் இருக்க குறைகளை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டி பேசியிருக்கீங்க. இந்த படத்தில் நிறைகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக இந்த ஒரு படமாக இந்த படத்தை வந்து எல்லாருமே ரசிப்பாங்க. என்டர்டைன்மெண்ட்டாக இந்த படம் எடுத்த விதமாக இருக்கட்டும், நடித்த நடிகர்களாக இருக்கட்டும், காட்சி அமைப்புகளாக இருக்கட்டும், அந்த லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், கேமராஸாக இருக்கட்டும், ஃபிலிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், கிராஃப்டாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த படம் வந்து உண்மையிலேயே தரம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதோட கோர் மெசேஜ் வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒன் சைடாக இருக்கிறது வந்து நான் எதிர்பார்க்கல. அதுவும் ஒன் சைடாக இருக்க ஒரு படம் வந்து இவ்வளோ பாப்புலாரிட்டியில் போகுது அப்படின்னா we are doomed. இதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த மிஸ்டேக்கை யாரும் எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் இதில் வந்து எடுத்து பேசின மாதிரியே எனக்கு தெரியல இது ரிவ்யூவில். ஸோ ஒரு அவ்வளோ பயம் வந்துருச்சா என்னன்னு தெரியல. என்ன பண்ணுறது, எது சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு முத்திரையை குத்த ட்ரை பண்ணுறதுனால இவங்க இப்படி யோசிக்கிறாங்க போல. நான் சிம்பிளாக சொல்கிறேன், மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அதான்ப்பா நாங்கள். அந்த மக்களோட உயிருக்காகவும், அந்த மக்களோட நலனுக்காகவும், அந்த மக்களுடைய எதிர்கால வாழ்வுக்காகவும், அந்த மக்கள் அமைதியாக வாழணும்னா என்ன பண்ணணும்? இதுதான் அரசியல். ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஒரே இந்த எப்ஸ்டீன் இதை பற்றி வீடியோ போட்டோன்னா ஒரே நெகிழ்ச்சியான நிறையா போஸ்டெல்லாம் வந்து பார்த்தவங்களுக்கு நிறைய பேர் வந்து சாரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, என்னைக்கா இருந்தாலும் என்னைக்கா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் வந்து சில பேர் அதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வையில் இதை பார்க்கணும். ஸோ அப்படி தான் இந்த வீடியோவும் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி.